ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஹைதராபாத் போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஹைதராபாத்தில் அக்கா பையன் புது வீடு வாங்கியிருக்கேன். அது பால் காய்ச்சல் தான் ஃப்ரெண்ட்ஸ் போயின்னு இருக்கோம். சென்னையிலேருந்து கரெக்டாக ஒரு 6:45 கிளம்புனோம் ஃப்ரெண்ட்ஸ். பாதி தொழுவில் எனக்கு கொஞ்சம் கொமட்டுற மாதிரி இருந்துச்சு. சூலூர்பேட்டையில் கார் ஸ்டாப் பண்ணி அப்புறம் ஒரு சோடா போட்டால் லெமன் ஜூஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வாங்கி குடிச்சிருந்தேன், சால்ட்டு போட்டு. அப்புறம் மில்கி என்னோடய ஜூஸு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் நான் எனக்கு டீ தான் வேணும் அப்படின்னு கேட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அவளுக்கு வந்து சூடாக ஒரு டீ வாங்கி கொடுத்து அவள் டீயும் குடிச்சிட்டா. நான் லெமன் சோடா குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு அப்புறம் பயங்கரமாக பசி எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. டின்னருக்கு இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும், அதனால் கொஞ்சம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ப்ரெட் ஆம்லேட்டு ஆர்டர் பண்ணி எடுத்துகிட்டு வர சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ப்ரெட் ஆம்லேட் நானும் மில்கியும் சாப்பிட்டோம். சாப்பிட்டு அங்கேருந்து ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நடுவில் ஒரு இடத்துல ஒரு ஹோட்டலில் டின்னர் சாப்பிட்டோம். அது வீடியோ எடுக்க முடியல. தம்பி கூட வீடியோ எடுக்கிறதுக்கு போனால் அவன் கத்திக்கினே இருப்பான் ஃப்ரெண்ட்ஸ். நீ எடுக்காது சொல்லுவாள். அதனால் பயந்து எடுத்தேன் இதெல்லாம். அப்புறம் வந்துட்டு நைட்டெல்லாம் ட்ராவல் பண்ணி கரெக்டாக 6 மணிக்கு ஹைதராபாத் ரீச் ஆகிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து மறுநாள் காலையில் 6 மணி. அப்புறம் அக்கா வீட்டுக்கு போகும்போது கரெக்டாக 8:30 மணிக்கு அக்கா வீடு ரீச் ஆகிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஹைதராபாத்தில் அக்கா வீடு இது தான் ஃப்ரெண்ட்ஸ், அக்கா வீடு. அப்புறம் கொஞ்சம் நேரம் படுத்துட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு டிஃபனு காஃபி சாப்பிட்டு அக்கா சூடாக ஒரு காஃபி டீ போட்டு கொடுத்தாங்க. யாருக்கு வேணுமோ எது வேணுமான்னு அப்புறம் மெட்ரோக்கு கிளம்புனோம் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே போய் சில பொருட்கள் வாங்கி மீன் வாங்குறதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் போனோம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஒரு மீன் 1 கிலோ 750 ரூபான்னு ஒரு மீன். அது பேர் வந்து பண்டுகப்பான்னு சொல்லுவாங்க. அந்த மீன் தான் வாங்கினோம். வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் அந்த மீன் எப்படி குழம்பு வச்சாங்க அக்கான்ட்டு வீடியோ எடுத்துருக்கு, அது போஸ்ட் பண்ணுறேன். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.